वालेकुम अस्सलाम। ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு கோடு. இந்த ஸ்கேல் 1 இன்ச்சுமா, 1 இன்ச்சுனா அது பாருங்கள், ஸ்கேல் 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கா? அப்போ இந்த ஸ்கேல் அப்படியே வச்சு நீங்கள் 1 இன்ச்சு போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸு இது எதுக்காகனா பிசுறாக வருது இல்லையா, தெரியுதுங்களா? அதனால் இந்த 1/2 இன்ச்சு இது இப்படி மடிச்சுக்கணும், போயிடுமா? அதுக்கப்புறம் இதை அப்படியே மடிச்சுக்கணும் கையில். இப்போ இங்கேருந்து இந்த கோட்டிலேருந்து கையோட அளவு தீபிகா நீங்கள் அப்படியே கவனி. இந்த கை இருக்கு இல்லைங்களா, மடிப்பு இருக்குது, கை கொடுங்க. இப்படி வைக்கும்போது மடிப்பு சுற்றளவு இதுதான். ஒரு பாடி பீஸ்க்கு எப்படி சுற்றளவு மடிப்பு சொன்னோம், அதே மாதிரி தான் இதுவும். இப்படி எடுக்கும்போது ஓப்பன் இருக்காமா, கை எடுங்க. இப்போ வட்டத்தில் இந்த மடிப்பு இது ஓப்பன் இடம் இப்படி வச்சுக்கணும். ஓகேம்மா, இடது கையோட வலது கை வச்சா நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வலது கையும் இடது கையும் டிஃப்ரெண்ட் இருக்கும், சின்னது இருக்கும், பெருசு இருக்கும், ஏறி இருக்கும். அதில் வலது கை எடுத்தாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், வலது கை இப்போ சரியான அளவு தையலுக்கு இந்த இடம் கிட்ட வரையும் ஜனம் இங்கே பாருப்பா. இப்போ இந்த இடம் ஃபுல்டு இப்படி வரும், சரிங்களா? இப்போ சரியான அளவு தையலுக்கு பாயிண்ட்டு மேலேக்கு மேலே, இது கீழே. கோடு போட்டாச்சு. இப்போது இங்கேருந்து இந்த வளைவுக்காக ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்னன்னா இப்படி வச்சுக்கலாம். 2 இருக்காமா, அப்படியே 1 எடுத்துகிட்டு இந்த 2க்கு இதிலேருந்து இங்கே டச் பண்ணணும். பாருங்கள், டச் பண்ணி அப்படியே ரவுண்டாக வரையணும், வளைச்சிக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த 1 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து கிராஸ் லைட்டாக கொடுத்து இந்த இடம் சென்ட்ரு, இதுக்கும் சென்ட்ரு, இந்த இடம் முக்கா, இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி டச் பண்ணி இந்த 1க்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து டச் பண்ணுற மாதிரி ஷேப் வரையும். இவ்வளோதான் கை. வலிச்சிட்டுனா 4ஆக வெட்டியிருக்கேன். இது பாருங்கள், 1 2 இங்கே ஒரு 2 4. இப்போ இது ரெண்டும், இது பின்பாகம் முன்பாகம். இப்போ இது முன்பாகத்தை மட்டும் வெட்டணும். பாருங்கள், ஷேப் வந்துருச்சோமா. இங்கே அறுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கணும், கையும் கண்டிப்பாக இங்கே சென்ட்ரு. இது இந்த இடம் இந்த அறுக்க கண்டிப்பாக பண்ணாதாமல் இந்த இடம் அழகாக மடிக்க, எல்லாம் அடையாளம் தெரியாது, நீங்கள் அதிகமாகவும் மடிப்பீங்க. இப்படி மடிச்சுக்கணும், இது ஃபுல்லாக இப்படி மடிஞ்சிடும். இப்போ இந்த உங்கள் தச்சர் ப்ளவுஸ் கொடுங்க. சரிங்க, இப்போ பட்டி ரெடி பண்ணலாங்களா? பட்டி பீஸ் கொடுங்க. இதுங்களா, இது எடுத்துக்கலாமா? கை வெட்டி பாருங்கள், கை வெட்டி எடுத்து கொடுத்துட்டேன்னா நான் தச்ச ப்ளவுஸை பட்டி ரெடி பண்ணி கொடுக்குறேன். இதை வச்சுக்கோங்க, மடிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பக்கம் வச்சுட்டு இது முன்னாடி இது பின்னாடி இப்படி ஷேப் தெரியுதுங்களா, இந்த வாட்டை வச்சுக்கோங்க. முதல்ல 1/2 இன்ச்சு கோடு போட்டுக்கலாம். இது கீழே மடித்து தைக்க. இப்போ இதனுடைய பாயிண்ட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக வச்சுக்கணுமா. வச்சுட்டு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுக்கிறத விட நம்ம தைக்கிற ப்ளவுஸ் எடுக்கணும். எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. எடுக்கலாங்களா? இப்போது இந்த இடம் கட்டிங்க, இந்த இடம் பாயிண்ட். இப்போ மேலேருந்து எடுக்கணும் சொல்லி கொடுத்துருக்கு இல்லைங்களா, மேலேருந்து எவ்வளோ இருக்குது, 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு கரெக்டாக இந்த இடம் வச்சுக்கணும், பாயிண்ட்டு. நல்லா கவனிங்க தையலுக்கு, சரிங்களா? இந்த லாஸ்ட் வந்துச்சுங்களா, சென்டர் வைக்கலாம். அதே 3 இன்ச்சு கரெக்டாக இருக்குது இந்த எட்ஜு. இந்த பாயிண்ட்டு உள்ளே ஒரு பாயிண்ட்டு சேமாக வந்துருச்சுங்களா, தையலுக்கு சரியான அளவு தையல். இதே மாதிரி சேமு பாயிண்ட்டு 3 தையலுக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் எதுக்காக இதுன்னா, முன்னாடி இந்த கிராஸ் வளைவு வர்றதுக்காக. இப்போ இந்த ஷேப்லேயே அப்படியே வெட்டிக்கலாம்.
ஷர்மிளா கரெக்ட் புரியுதாம்மா? புரிஞ்சிச்சாம்மா? புரிஞ்சிச்சு. நாளைக்கு செய்வீங்களா? நான் ஹர்கத் பண்ணுறேன் பாருங்கள். அம்மா கம்னு இருங்கம்மா. ஹர்கத்து இதோட தைக்கிறதுக்கு ஹர்கத்து. ஸ்டீஃபா கம்னு இருமா. இதோட ஒரு ஹர்கத்து. ஆல்ரெடி கை வெட்டி கொடுத்துட்டோம்லம்மா. பட்டி ரெடி பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணிவிடுங்க. கை ரெடி பண்ணியாச்சு. கட் பண்ணியாச்சு. இது இப்படி மடிங்க. இன்னொரு ஸ்டெப்பு மடிங்க. மடிச்சுட்டு கையும் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு காமி. சரிங்களா? இன்னைக்கு ஒர்க்கு உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம்.